வேளச்சேரியில் வெள்ளச்சேதத்தை பார்வையிட வந்த சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேளச்சேரியில் உள்ள ஏரிக்கரை பகுதி வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். வெள்ள பாதிப்பை பார்வையிட சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் சென்றார். அவரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் தங்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் ஆகிய வசதிகள் எதுவும் செய்து தரவிடவில்லை என குற்றம் சாட்டினர். உடனடியாக தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் உறுதியளித்தார். ஏரி உள்ள வீடு கட்டிக்குது. நல்லா பாருங்க, ஏரி உள்ள வீடு கட்டினா ஒரு வீட்டை மட்டும் பாக்குறேன். 200 குடும்பம் வீடு கட்டி வேண்டி வீட்டை எடு. அங்க 200 வீட்டுக்கு தண்ணி போகும். வீட்டை எடு. தண்ணி போச்சு தம்மா பத்தியா எந்த அளவுக்கு பேசுற பாருங்க. தண்ணி போச்சு மொத்தமா தான் எடுத்து காலி பண்ண மாட்டேன். இதனிடையே தங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் வழங்கப்படவில்லை என கூறி சென்னையை அடுத்த தரமணி பகுதியில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழையால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள தங்களை காப்பாற்ற மாநகராட்சி அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். ஒரு மாசமா இது வரைக்கும் யாரும் வந்து எங்களை பார்க்கவில்லை. எந்த கட்சிக்காரும் வரல, யாரும் ஒண்ணும் பண்ணல. குழந்தைக்கு 6 மாசம் குழந்தை 5 மாசம் குழந்தை வச்சு பால் வாங்க கூட வழியில ரோடு வழிக்கு வெளியில வர முடியல. ரோட்ல வெளியில வர முடியல. நேற்று இவ்வளவு தண்ணி நிக்குது, வெளியில வர முடியல. இது வரைக்கும் எம்எல்ஏவோ கவுன்சிலரோ யாருமே வரல. இது வரைக்கும் எம்எல்ஏவோ வரல, கவுன்சிலர் எங்க பேரு இந்த பகுதி துணைச்சாளர் மைதிலி டிஎம்கே. இந்த இதுல தண்ணி வந்து போன வாட்டியும் தண்ணி வரும்போது ஒரு வாட்டியும் கட்சிக்காரங்க யாரும் வந்து பார்க்கல. இப்போ வரும்போது மீடியா யாரும் வரல. இவ்வளவு நேரம் இது பண்ணல. ஒவ்வொரு வீட்லயும் இடுப்பளவு தண்ணி இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் இடுப்பளவு தண்ணி இருக்கு. எல்லா வீட்லயும் குட்டி குட்டி பசங்க. நாங்க வச்சுட்டு எப்படி இது பண்ணுவோம்? ஓட்டுக்கு மட்டும் வாங்க வாங்க ஓட்டு போடுங்கன்றாங்க. ஓட்டுக்கு மட்டும் 100 வாட்டி வந்து கும்பிட்டு போடுறாங்க. வந்து யாரும் வந்து பார்க்கல. யார் செத்தானே எப்படி போனா ஓட்டுக்கு மட்டும் வந்தா போதுமா? அது மத்தவங்க இல்ல சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சாப்பாடுக்கு இது பண்ண எல்லாருமே இது பண்ண எல்லாம் குழந்தை குட்டி அப்ப மத்த வரல.